வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய தயாரிப்பு ரம்பேஜ் நீண்ட தூர அதிவேக ஏவுகணைகளை இந்திய விமானப்படை IAF அவசரகால அடிப்படையில் வாங்கியிருப்பது மிக விரைவில் எல்லை கடந்த தாக்குதல் ஒன்றுக்காக இருக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ரம்பேஜ் ஏவுகணைகள் 2019 பாகிஸ்தானின் பாலகோட்டில் இந்திய விமானப்படை நடத்திய விமான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஸ்பைஸ் 2000 ஏவுகணைகளை விட நீண்ட தூர வீச்சை வழங்குகின்றன. இந்தியா மீண்டும் அப்படியொரு தாக்குதலுக்கு ரம்பேஜ் நீண்ட தூர அதிவேக ஏவுகணைகளுடன் தயாராகிறதோ என்ற பேச்சு பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அடிபடுகிறது. இந்திய விமானப்படை IAF ரம்பேஜ் நீண்ட தூர அதிவேக ஏவுகணைகளை இணைத்துக் கொண்டதன் மூலம் அதன் வான் போர்த்திறன்களை கணிசமாக உயர்த்தியுள்ளது. ஏறக்குறைய 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகள் இந்திய விமானப்படையின் ரஷ்ய வம்சாவளி விமானங்களான Su-30 MKI மற்றும் MiG-29 போர் விமானங்களிலும் மற்றும் ஜாகுவார் போர் விமானங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படை IAF மட்டுமின்றி இந்திய கடற்படையும் அதன் ஆயுத களஞ்சியத்தில் ரம்பேஜ் ஏவுகணைகளை வரவேற்றுள்ளது. இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் மேல்தளங்களில் வைத்து இயக்கப்படும் MiG-29K கடற்படை போர் விமானங்களும் அந்த ஏவுகணைகளை பயன்படுத்த போகின்றன. சமீபத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈராக்கிய வான் பகுதியிலிருந்து ஏவி ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திய போது ரம்பேஜ் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய அந்த தாக்குதல்களில் ஈரானிய விமானப்படை தளத்திலிருந்து S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தின் ரேடார் மையம் குறிவைக்கப்பட்டது. ரம்பேஜ் நீண்ட தூர அதிவேக ஏவுகணைகளின் இணைப்பு எதிரிகளின் தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் ரேடார் நிலையங்கள் போன்ற உயர் மதிப்பு இலக்குகளை குறிவைத்து தாக்கி அழிப்பதற்கான திறனை இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில் மேம்படுத்துகிறது. இந்திய விமானப்படை ரம்பேஜ் ஏவுகணைகளின் அதிவேக லோ டிராக் மார்க் II ஏவுகணை என்று அழைக்கப்படும் ரகத்தை பயன்படுத்த உள்ளது. ரம்பேஜ் ஏவுகணை வாங்குவது பாதுகாப்பு அமைச்சு ஆயுதப்படைகளுக்கு வழங்கிய அவசரகால அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும். இது சீனாவுடனான 2020 மோதலை தொடர்ந்து முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களுடன் தங்களை சித்தப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. Su-30 MKI உடன் ரம்பேஜ் ஏவுகணைகளின் வெற்றிகரமான ஒருங்கிணைப்பு அந்தரக விமானங்களின் சுடுதிறனை அதாவது ஃபயர் பவரை கணிசமாக மேம்படுத்தி உள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு 400 கிலோமீட்டர்களுக்கு மேல் தாக்கும் தூரம் கொண்டு பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் உட்பட பல நீண்ட தூர வான்தரை ஏவுகணைகளை கூட அனுமதிக்கிறது. மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ரம்பேஜ் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை IAF பரிசீலித்து வருகிறது. இது பெரிய அளவிலான உள்நாட்டு தயாரிப்புக்கு வழிவகுக்கும். ரம்பேஜ் ஏவுகணைகளை தவிர IAF சமீபத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பிரதேசத்தில் ராக்ஸ் என்று அழைக்கப்படும் கிறிஸ்டல் மேஸ் 2 ஏவுகணையை சோதனை செய்தது பற்றி நமது மீடியா யூடியூப் சேனலில் சில தினங்களுக்கு முன் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதுவும் இஸ்ரேலிய தயாரிப்பு ஏவுகணையின் இந்திய தயாரிப்பு வடிவம். வானில் ஏவப்பட்ட அந்த ஏவுகணை நடத்தப்பட்ட சோதனைகளில் அதன் இலக்கை வெற்றிகரமாக தாக்கியது. புதிய அதிநவீன ஆயுதங்களை பெறுவதன் மூலம் அதன் திறன்களை மேம்படுத்துவதில் இந்திய விமானப்படை IAF-இன் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ரம்பேஜ் ஏவுகணை என்பது இஸ்ரேல் ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இஸ்ரேலிய மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் சிஸ்டம்ஸ் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட ஒரு நீண்ட தூர சூப்பர்சோனிக் வானிலிருந்து தரைக்கு ஏவப்பட்டு இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை. எதிரிகளின் தகவல் தொடர்பு மற்றும் கட்டளை மையங்கள், விமானப்படை தளங்கள், பராமரிப்பு மையங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற உயர்தர நன்கு பாதுகாக்கப்பட்ட இலக்குகளை அழிப்பதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4.7 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணையின் எடை 570 கிலோகிராம். இதன் சூப்பர்சோனிக் வேகம் வான் பாதுகாப்பு சாதனங்களால் இடைமறிப்பதை கடினமாக்குகிறது. 150 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்கள் அடங்கிய வெடிப்பு முனையை கொண்டு ரம்பேஜ் ஏவுகணை GPS அல்லது INS நேவிகேஷன் எதிர்ப்பு ஜாமிங் திறன்களுடன் கூடிய வழிகாட்டுதல் தொழில்நுட்பத்தை கூடியது. அதன் வானிலை திறன் எந்த வானிலையிலும் பகல் அல்லது இரவு நேரத்திலும் செயற்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை மற்றும் ஒரு பாலக்கோட் ரக தாக்குதலை திட்டமிட்டால் அதில் இஸ்ரேலிய தயாரிப்பு ரம்பேஜ் நீண்ட தூர அதிவேக ஏவுகணைகளை பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.